கிறிஸ்து எதற்காக அந்த அத்தி மரத்தை சபித்தார், அதன் வழியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்பதையெல்லாம் தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ இயேசு மகாராஜா போகும் வழியில் கண்ட அத்திமரம் எப்படி இருக்கு? இலைகள் நிறைந்ததாய் காணப்படுது. அந்த அத்திமரம் அப்போ செழுமையா இருக்குது. நீர் இல்லாமல் அல்லது வறண்ட நிலத்தில் இருந்து அது இலைகள் எல்லாம் உதிர்ந்து பட்டு போயெல்லாம் இல்லை. அந்த மரம் எப்படி இருக்கு? செழுமையா இருக்கிறது. ஆனால் அதனிடத்தில் ஒரு கனி கூட இல்லை. தான் செழுமையா இருக்கு, ஆனா அதனிடத்தில் இருந்து உண்டு புசித்து பசியாரத்தக்கதாய் ஒரு கனி கூட இல்லை. அதுல அத்திமரமோ எப்படிப்பட்டது? மிகுந்த கனிகள் நிறைந்தது. ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு கொத்து கொத்தாய் கிளைகளை மறைத்து காணப்படுகிற மரம் தான் அத்திமரம். அப்படிப்பட்ட அந்த மரத்தில் ஒரு கனி கூட இல்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அது பிறரை ஏமாற்றும் வண்ணமாய் இருக்கிறது. இலைகள் எல்லாம் நிறைந்து செழுமையாய் பார்ப்பதற்கு கனி உள்ள மரம் போல காட்சி தருகிறது. ஆனா அருகில் சென்று பார்க்கும்போது அதனிடத்துல ஒரு கனியும் இல்லை. ஆகவே தான் கிறிஸ்து என்ன பண்றாரு? அதை சபிக்கிறார். அந்த மரத்தை சபித்து போடுகிறார். பார்வையிலே விசேஷித்ததாய் காணப்படுகிறது, ஆனா இதனிடத்துல ஒன்றுமே இல்லை, ஒன்றுக்கும் உதவாது இந்த மரம் என்றுதான் அதை சபிக்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். பலன் தராது, அதனால் ஒரு பயனும் இராது என்று தெரிந்துவிட்டால் அதை சபித்தும் போடுவார் என்பதுதான் பொருள். ஒரு நன்மையும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாதபடி இருந்தால் அவன் இந்த அத்தி மரத்திற்கு ஒப்பாயிருப்பான். ஒரு நாள் அவன் சபிக்கப்பட்டும் போவான். ஒரு சிலர் உங்களுக்கு இதை வேறு விதமாய் உபதேசிப்பாங்க. 20ஆம் வசனத்தை கொண்டு தம்முடைய சீடர்களுக்குள் விசுவாசம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அத்திமரத்தை பட்டு போகும்படி செய்து இதை உணர்த்தினார் என்றெல்லாம் சிலர் சொல்லுவாங்க. அதுவல்ல காரியம். அவர்கள் மீண்டுமாய் வரும்போது அந்த மரம் பட்டு போயிருக்கிறது என்று பேதுரு சொல்வார். ரபி, இதோ நேற்று நீர் சபித்த மரம் பட்டு போயிருக்கிறது என்று சொல்லும் போது அவருக்குள் விசுவாசம் உண்டாகும்படி, பேதுருக்கு விசுவாசம் உண்டாகும்படி சொல்வார். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று. எதற்காக என்றால், கிறிஸ்துவினுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருதுனாவே அது நிச்சயமா நடக்கும், அது நிறைவேறும். இதுல பெருசா ஆச்சரியப்படத்தக்க காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கடலை பார்த்து அமைதலா இருன்னு சொல்றாரு, அமைதலா இருக்கு. மருத்துவங்களை பார்த்து எழுந்து வா அப்படின்றாரு, எழுந்து வராங்க. எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு, அவன் நடந்து போறான். இப்படி அநேக காரியங்களை பேதுரெல்லாம் கூட இருந்தே பார்த்துட்டு வர்றாரு. ஆகவே கிறிஸ்து அதை சபித்தார்னா அது பட்டுத்தானே போகும். இதுல ஆச்சரியப்படத்தக்க காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் சொல்றாரு பேதுருவை பார்த்து, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு டீச் பண்றாரு, விசுவாசத்தை கொடுத்து. ஆனா இந்த இடத்துல இதுதான் பொருள். சபிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், பலன் தராது என்ற போது அதனிடத்தில் ஒருவரும் ஏமாந்து போகக்கூடாது என்று அதை சபித்து அழித்து போடுகிறார் என்பதுதான் உண்மை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காண்பதற்கு செழுமையா இருக்கிறது எல்லாமே பலன் தரும்னு நினைச்சிடாதீங்க. அதை ஆராய்ந்து நீங்க பார்க்கணும், அது பலன் தருமா அல்லது வெறும் பார்ப்பதற்கு மட்டும் செழுமையானதான்னு. இந்த பாடத்தை தான் நாம் இங்க கற்றுக்கொள்ள வேண்டும்.